ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் ரூஹுல் வாய்ஸ். ஒரு நாட்டு தக்காளி ஒரு 600 கிராம் இருக்கும். நல்லா கழுவி தொடச்சி எடுத்திருக்கேன். அதோடைய ஸ்டெம்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெட்டி எடுத்துட்டு அதை வந்து உள்ளே எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். பாருங்கள், இது 600 கிராம் தக்காளி. இந்த தக்காளியில் நல்ல புளிப்பு சுவை அதிகமாக இருக்குங்கிறதுனால இதை குழம்பு வைக்கிறதுக்கு புளியோட அளவுகளை கம்மியாக தான் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். தக்காளியில் ஆஸ்கார்பிக் ஆசிட் இருக்குது. அது ரொம்பவும் ஹெல்த்தியான விஷயந்தான். எல்லா உணவுப் பொருட்களும் நம்ம பாரம்பரியத்தில் சாப்பிட்றது எல்லாமே ஒவ்வொரு வகையில் வந்து அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கண்டெயின் ஆகிருக்கு. பாருங்கள், ஷாலட்ஸ், சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடிக்கும் அதிகமாக எடுத்திருக்கேன். விலை இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் இவ்வளோ சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தியிருக்கேன். விலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இதில் பாதி அளவு கூட பயன்படுத்தலாம். 2 பச்சை மிளகாய் காமிச்சேன் இல்லையா, இதில் உரப்பு சுவையே இல்லை. அதனால 3 நான் பயன்படுத்தியிருக்கேன். நறுக்கி போட்டுக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு காரம் பத்தலைன்னா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட், தண்ணியாக இருக்கிறதுனால 1/2 டீஸ்பூன், கெட்டியாக வச்சுருந்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் போடுங்க, போதுமானது. பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஊறின புளி. இதில் வந்து பல்போடையே நான் போட்டுட்டேன். ஏன் அப்படின்னாக்கா இது நயம் புளி, இதில் நார்கள் இல்லை. அதனால் அப்படியே கரைஞ்சிடும். நீங்கள் குக்கரில் விசில் வச்சு விட்டிங்கன்னா உங்கள் தேவைக்கேற்ற அளவில் உப்பை போட்டுக்கோங்க. உப்பு போட்டு சாப்பிட்டா தான் ருசி அதிகமாக இருக்கும். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிங்க. ஏன்னா கீழே வந்து அடிப்பிடிக்கக்கூடாது. குக்கரில் விசில் வைக்கிறம்போது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியையும் சேர்த்து வைக்கணுங்க. அப்போ தான் வந்து வேக அந்த தண்ணியும் எடுத்துக்கும். தக்காளியிலேருந்தும் தண்ணி வெளியில் வரும். பாருங்கள், இது கத்திரிக்காயில் பாருங்கள் எதுவும் இருக்கான்னு சொல்லிவிட்டு உள்ளே செக் பண்ணிக்கணும். முதல்ல வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கிக்குங்க. நீங்கள் இன்னும் பொடியாக நறுக்கி போடணுன்னாலும் போடலாம். ஆனால் நம்ம இங்கே குக்கரில் ஒரு 5 விசில் போடுறம்போது எல்லாமே வந்து மைய போயிடும். அதனால் எதுவுமே பிரச்சனை இருக்காது. இதை கடைஞ்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ரொம்பவும் கொலைய வேக வச்சுட்டாலும் எதுவும் நல்லா இருக்காது. பாருங்கள், நல்லா வந்து பொருட்களை வந்து உணவை வந்து சூடுபடுத்துகிற போது அதில் இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் இவாப்ரேட் ஆயிரும். ஸோ நான் வந்து ஓவர் குக் பண்ண மாட்டேன். எப்பயுமே காய்கறிகளை வந்து மிதமான அளவில் தான் சமைக்கணும். எனக்கு வந்து கொஞ்சம் ராவாக, கொஞ்சம் நல்லா வந்து வெந்திருக்கிற மாதிரி இருக்கிறது தான் பிடிக்கும். அப்போ தான் அதோடைய உண்மையான டேஸ்ட் வந்து தெரிய வரும். உப்பு பத்தலைன்னா உப்பும், காரம் பத்தலைன்னா கொஞ்சோண்டு காரமும் போட்டுக்குங்க. இது 2மே வந்து எப்பயுமே போடலாம். மற்ற வச்சு கடையிறம்போது குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த தக்காளி குழம்பு இதுக்கு தாளிப்பு தரணும். இது மத்து இல்லாதவங்க என்ன பண்ணலாம், ஃபுட் ப்ராசஸரில் முன்னாடியே தக்காளியை மொத்தமாக வந்து போட்டு அரைச்சி கூட நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம். 1. 2வது, பூண்டுக்கு பதிலாக, அதாவது பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 5 பல்லு பூண்டு போடலாம். பெரியவங்க இருக்கீங்கன்னா அந்த பூண்டை வந்து சாதத்தில் வந்து பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிறதுக்கு. இதே சின்ன பிள்ளைங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது நல்லாயிருக்கும். தாளிப்புக்கு பெருங்காயம் எல்லாம் போட வேணாம். ஏன்னா உண்மையான மணம்ங்கிறது தக்காளியோட மணமாக இருக்கணும் இந்த தக்காளி குழம்புல. ஸோ இதில் வந்து கடுகு, உளுந்தம் பருப்பு, 2 கார மிளகாய், அப்புறமேட்டுக்கு வந்து கருவேப்பிலை, இதுதான் இதோடைய ஃப்ளேவர்ஸ். நல்லெண்ணெய் ஊற்றி தாளிப்பு கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஒரு தக்காளி குழம்பு. இதுக்கு வந்து அந்த ப்ரான்ஸ் வறுவலை ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூளும் போடக்கூடாது, ஜீரகத்தூளும் போடக்கூடாது. அப்படி இதில் 2ல் ஏதாவது ஒன்று ப்ரான்ஸில் போட்டோம் அப்படின்னாக்கா ப்ரான்ஸுடைய ஃப்ளேவர்ஸை அது டாமினேட் பண்ணிடும். ஸோ பார்த்து ஒரு தடவை இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். நன்றி.